நிதி அவனுடைய தங்கச்சி அவங்க அம்மா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. வீட்டுக்கு மூத்த பொண்ணு அப்படிங்கறதுனால வீட்டோட பொறுப்பெல்லாம் அவ தலையில இருந்துச்சு. ஒரு நாள் நிதி சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுடைய தங்கச்சியான பிரியா இப்படி கேட்டா, என்னக்கா இது, எப்பவும் ஒரே மாதிரி சமையல், எப்பவும் இதே சமையல் சாப்பிட எனக்கு போர் அடிக்குது. எனக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்கு, அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறியா? எனக்கும் சாப்பிடணும் போலதான் இருக்கு, ஆனா நான் டிவில தான் அதை பார்த்துருக்கேன், நேர்ல பார்த்ததில்ல. சரி, இப்ப நீ இதை சாப்பிடு, அப்புறமா நம்ம பீஸா சாப்பிட போலாம். சும்மா சொல்லாதக்கா, நம்ம ஊர்ல ஒரு சமோசா கடையை விட்டு வேற எந்த கடையும் இல்ல. பீட்சால நம்ம ஊர்ல எங்க இருக்க போகுது? கிடைக்காதுன்னு தெரிஞ்சோ நீ எதுக்கு அடம் பிடிக்கிற? அடுத்த கிராமத்துல கிடைக்கும்ல, வா நம்ம அங்க போய் வாங்கி சாப்பிடலாம். சரி, முதல்ல நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடுறேன், அப்புறம் பீஸா சாப்பிட போலாம், ஓகேவா? அவங்க 2 பேரும் பீஸா சாப்பிட போயிட்டாங்க. வாவ், பாக்குறதுக்கு பீஸா ரொம்ப அழகா இருக்குக்கா. இப்பதான் புரியுது எல்லாருக்கும் பீஸா ஏன் பிடிக்குது அப்படின்னு. அப்படி இதுல என்ன இருக்கு? கொஞ்சம் காய்கறி தான் போட்டிருக்காங்க. இதே காய்கறி வீட்டுல சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேன், ஆனா இப்போ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இதுல காய்கறி மட்டும் இல்ல, பீஸாவும் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஆனா நீங்க சமைச்சு தர காய்கறி பச்சை பச்சையா தானே இருக்கு, அதை எப்படி சாப்பிடுறது? அட, இந்த மாதிரி பீஸா நான் வீட்லயே செஞ்சிடுவேனே. அட, எதுக்காக சிரிக்கிற? இதுல இருக்கிறது வெறும் காய்கறி தானே. என்ன, எனக்கு ஒரு அவன் வேணும். அவன் இருந்தா நான் சூப்பரா பீஸா செஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் நிதி பிரியா 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்லி நிதி ஒரு அவன் வாங்கினா யூடியூப்ல பார்த்து அவ பீஸா செய்யவும் ஆரம்பிச்சா. மெதுவா நிதிக்கும் பீஸா சாப்பிடுறது ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. நிதிக்காக ஒரு நல்ல வரனும் வந்துச்சு. ஏமா, உனக்கு பீஸாவை தவிர வேற என்னெல்லாம் செய்ய வரும்? நான் எல்லாத்தையும் செய்வேன், ஆனா பீஸா செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த சம்மந்தத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். இப்படி அன்னைக்கு நிதி அப்புறம் உதித்தோட கல்யாணம் நிச்சயமாச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நிதி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்தா. மாமியார் வீட்டுல முதல் நாள் எல்லாருக்காகவும் நிதி பீட்சா தான் செஞ்சா. என்ன மருமகளே இது, என்ன சமைச்சு கொண்டு வந்திருக்க? அத்தை, பீட்சா. உங்களுக்கு தெரியும்ல எனக்கு பீட்சா பண்றது ரொம்ப பிடிக்கும்னு. மருமகளுடைய டேலண்ட் உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதான் செஞ்சேன், சாப்பிட்டு பாருங்க. எல்லாரும் நிதி செஞ்ச அந்த பீட்சாவை சாப்பிட்டு பார்த்தாங்க. அவ செஞ்சு கொடுத்த அந்த பீட்சா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. நிதி ஒவ்வொரு நாளும் காலையில டிஃபனுக்கு மாமியார் வீட்டுல எல்லாருக்கும் பீட்சா தான் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. தினமும் பீட்சாவை பார்த்து அவங்க மாமியாருக்கு நிதி மேல கோவம் வந்துச்சு. அப்போ ஒரு நாள் சமையல் அறையில, ஏமா மருமகளே, இன்னைக்கும் அந்த மைதா மாவை வச்சு ரொட்டி தான் பண்ணிருக்கியா? இல்ல அத்தை, நான் சீஸ் பீஸா பண்ணிருக்கேன். ஐயோ, எனக்கு இந்த பீஸாவே வேண்டாம், இதை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பெல்லாம் கெட்டு போச்சு, எனக்கு சாதாரணமா ஏதாவது சமைச்சு கொடு. ஆ சரியத்த, அதுல என்ன இருக்கு, நான் சாம்பாரும் சாதமும் செஞ்சிடுறேன். ஆ, எனக்காக மட்டும் இல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் அதையே செய். சரி, உங்களுக்கு நான் சாம்பாரும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துடுறேன், நான் பீஸாவே சாப்பிட்றேன். அப்படி நிதி அன்னையிலேருந்து எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு கொடுத்தா. ஆனா அவளுக்காக ஒவ்வொரு வேளையும் பீஸா தான் சமைச்சு சாப்பிட்டா. யாரு எவ்வளவோ வேண்டான்னு சொன்னாலும் அவ அதை கேட்கவே இல்லை. இப்படி நாட்களும் போச்சு. ஒரு நாள் நிதியோட புருஷனும் நிதியோட மாமியாரும் டெல்லிக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. நிதி தனியா இருந்ததுனால வீட்லயும் பீஸா செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. வெளியில ஆர்டர் பண்ணி பீஸா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. கல்யாணம் முடிஞ்சு உதித்தும் காயத்ரி வீட்டுக்கு வந்தப்போ பீஸாவோட பாக்ஸ் பார்த்து அவங்க 2 பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ அவங்க மாமியார் ரொம்ப கோவமா நிதி கிட்ட கேட்டாங்க, என்ன மருமகளே இது, என்ன பண்ணி வச்சிருக்க? எப்ப பார்த்தாலும் பீஸா பீஸான்னு சமைக்கிறது மட்டும் இல்லாம வெளியிலயும் வாங்கி சாப்பிட்றியா நீ? அத்தை, என் பீஸாவை தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாதீங்க. அட, இந்த பீஸா செய்யறதுக்கோ பீஸா வாங்குறதுக்கோ ஒரு வாரத்துக்கு செலவு பண்ற பணத்துல ஒரு மாசம் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிடலாம். இப்ப தெரியுது என் புள்ள வர வர எதுக்காக ஒல்லி ஆயிக்கிட்டு இருக்கான்னு. அத்தை, பீஸா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தப்பவே நான் சொல்லிட்டேன். இப்போ பீஸா சாப்பிடுறத நீங்க தடுக்க முடியாது. சரி, உன்னோட விருப்பம், என்ன தோணுதோ அதை அப்படியே செய், நான் ஒன்னு தடுக்க போறதில்ல. இதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். நான் பீஸா சாப்பிடுறதுக்கு பணம் செலவாகுதுன்னு சொல்றீங்க, நீங்க பூஜை ஆகுதுன்னு செலவு பண்றீங்களா, அது தெரியலையா? உதித்க்கு அதை கேட்டதும் கோவம் வந்துச்சு. அவன் நிதியோட கண்ணத்துல அரைஞ்சான். அம்மா, உன்னோட நல்லதுக்காக தான் நிதி சொல்றா. இவ்வளோ நிறைய பீஸா சாப்பிட்டா உடம்பு கெட்டுரும். அம்மா கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசுற நீ? அடச்ச, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் என்ன சாப்பிட்டா உங்களுக்கு என்ன? உங்களை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறேனா? நீ பண்றது பார்த்தா பீஸா சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு மூளை வேலை செய்யல போல. ஆமா, உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எல்லாருக்கும் தான் கஷ்டம், தெரியுமா? என்னை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும்.
இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. நிதி மட்டும் பீஸா சமைச்சு சாப்பிட்றத விடவே இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அவளுக்கு உடம்பு முடியாம போச்சு. நிதி அவளுடைய வயிற்ற பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சா. நிதியோட புருஷனை மாமியாரும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இப்படி சொன்னாரு. பாருங்க, அதிகமா மைதா சாப்பிட்டதுனால இவங்களுக்கு இந்த நிலைமை. மைதா வயிற்றுல ஒட்டிக்குச்சு. இவங்க நிலைமை ரொம்ப மோசமா மாறிடுச்சு. இவங்க உடம்புல நிறைய பிளாக்கேஜ் கூட இருக்கு. அதனால இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாகணும். அப்படி இருந்தாலும் கூட இவங்க பிழைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா, ஆப்ரேஷன் முன்னாடி நீங்க பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். உதித்தும் காயத்ரியும் உள்ள நிதிய பார்க்க போனாங்க. அவ வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை, என் வயிறு ரொம்ப வலிக்குது அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பேச்ச கேட்டு நான் பீஸா சாப்பிட்றத நிப்பாட்டி இருந்தா இன்னைக்கு நான் இனி உயிரோட இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியலையே. அட, உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ சரியாயிருவ. நிதி பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் டீம் நிதிக்கு ஆபரேஷன் பண்ணாங்க. ஆபரேஷனுக்கு அப்புறமா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவ குணமாயிட்டா. அன்னையில இருந்த நிதி பீஸா செய்யறதையும் பீஸா சாப்பிட்றதையும் விட்டுட்டா. என்னைக்காவது ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கு தான் சொல்லுவாங்க, அளவுக்கு அதிகமான எதுவும் ரொம்பவும் ஆபத்தானதுன்னு. அம்மா, எனக்கு இன்னைக்கு பிரெட் பீட்சா பண்ணி தரீங்களாமா? எனக்கு பிரெட் பீட்சா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இல்லடா செல்லோ, இன்னைக்கு பிரெட் இல்லையே. நீ இன்னைக்கு நான் அம்மா சமைச்சிடுறேன், அத சாப்பிட்டுக்கோ. அப்பா பிரெட் வாங்கிட்டு வந்ததும் செஞ்சு தரேன், சரியா? ருஹியோட அப்பா மதன் பிரெட் செய்யற ஒரு ஃபேக்டரியில தான் வேலை செய்வாரு. அப்புறம் ஒரு நாள், வாவ், ரோகி இந்த பிரெட்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன மதன், இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆமா ராஜேஷ், என் பொண்ணு இவ்வளோ பிரெட்டை பார்த்தானா அவ நிஜமா ரொம்ப சந்தோஷப்படுவா தெரியுமா? அப்படின்னு சொல்லி மதன் அவங்களுக்காக பிரெட்ட கொண்டு போறாங்க. அந்த பிரெட்ட கொண்டு போய் அவங்க பொண்ணுக்கு கொடுத்ததும், அடப்பா, ரொம்ப நன்றி பிரெட். அம்மா பாத்தியா, அப்பா எவ்வளவு பிரெட் எனக்காக கொண்டு வந்திருக்காரு பாத்தியாமா? ஆமா ஆமா, என்னோட பேத்திக்கு நீ பிரெட் பீட்சா பண்ணி கொடு. அதுக்கப்புறம் எனக்கு கூட பிரெட் பீட்சா சாப்பிடணும்னு தோணுது, பண்ணி கொடு. அத்தை, ஆனா இன்னைக்கு சமைச்சிட்டேன். நீங்க வேணா நாளைக்கு சாப்பிடுறீங்களா? இல்லனா நம்ம செஞ்சது பாழாயிடுமே. இல்லம்மா, எனக்கு பிரெட் பீட்சா இன்னைக்கே வேணும், அவ்வளோதான். சரிம்மா, அவளுக்கு பண்ணி கொடு, நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு வேணும்னா நம்ம பிரெட் பீட்சா சாப்பிடலாம். ஆமா ரஜினி, நீ அப்படியே பண்ணிடு. எப்படி இருந்தாலும் இதை வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் எதுவுமே இல்லை தானே. இதை வச்சிருந்தாலும் கெட்டு தான் போகும். நம்ம ஒன்றா சாப்பாடு சாப்பிடுவோம். நீ போய் ரோகிக்காக சாப்பாடு பண்ணு, சரியா? ரஜினி அவங்க பொண்ணுக்கு மட்டும் பிரெட் பீட்சா பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவ ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுறா. மறுநாள் மதன் எப்பயும் போலவே வேலைக்கு போயிடுவாரு. மதன் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்வாரு. அது மட்டும் இல்லாம ஓவர் டைம் வேலை பண்ணி அவரு சம்பாதிப்பாரு. ஆனா ஃபேக்டரியில ஆன ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல 3 பேரு இறந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க மனைவி பிரெட் பீட்சா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, நான் பிரெட் பீட்சா பண்ணிருக்கேன். அவரு வந்ததும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரெட் பீட்சா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. ஆனா அவரு வரவே மாட்டாங்க. அத்தை, நீங்க சாப்பிட்டுடுறீங்களா? அவரு வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு ஓட்டி பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. அவரு வந்த பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, நானும் என் பேத்தியும் சேர்ந்து சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னதும் அவங்க 2 பேருக்கும் அவங்க பரிமாறுறாங்க. அவங்க கூட சந்தோஷமா பிரெட் பீட்சா சாப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க புருஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அவ உட்கார்ந்துருக்க இடத்துல எப்படி தூங்கிட்டா அவளுக்கே தெரியல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ரொம்பவே டென்ஷனா அவ எந்திரிச்சு பாக்குறா. என்ன இவர் வரல அப்படின்னு சொல்லி வெளியே போய் எட்டி பாக்குறா. அங்க ஃபேக்டரியில இருந்து அவரோட டெட் பாடி தான் வீட்டு முன்னாடி சில பேர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அத பார்த்ததும் அவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அவளுக்கு கை காலே ஓட மாட்டேங்குது. என்ன ஆச்சு என்னோட கணவருக்கு? என்ன ஆச்சு இவருக்கு? எவ்வளவு நாளா என்ன ஆச்சு அவருக்கு? என்ன ஆச்சு? நேற்று ராத்திரி ஃபேக்டரியில் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. அப்போ மதன் ஃபேக்டரியில் ஓவர் டைம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நேற்று நைட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆனதுல ஃபேக்டரியில இருந்த நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல மதனும் ஒருத்தர். அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. அட கடவுளே, நல்லா தானே போனாரு, இப்ப என்னாச்சு அவருக்கு? மதன் இறந்த பிறகு அவ உக்காந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பா. ஆனா அவங்களோட மாமியார் மட்டும் தைரியமா அவளுக்கு தைரியத்தை கொடுக்கறாங்க. இங்க பாருமா, நீ இப்படியே உட்கார்ந்து மதன் போயிட்டான்னு சொல்லி அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் வேலைக்கு ஆகாது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்.
இந்த குழந்தை முகத்தை பாரு. அதுக்கப்புறம் நீயும் இல்லாம போயிட்டீனா அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. நீதான் கஷ்டப்பட்டு வேலை பண்ணி சம்பாதிக்கணும். நீதான் அவளை நல்லா பாத்துக்கணும். என்ன நான் சொல்றது புரியுதா? ஆனா என்ன வேலைக்கு போறது? என்ன வேலைக்கு போறதுன்னு நீ கேக்குறியா? நீ தான் பிரெட் பீட்சா நல்லா பண்றியே, அத செஞ்சு வித்தா நல்லாவே சம்பாதிக்கலாம். சரியா? நீ சம்பாதிச்சுதான் இவளை பாத்துக்கணும். உன்னை தவிர அவளுக்கு வேற யாருமே இல்ல. உன் புருஷன் இல்லன்னு நினைக்காத. நீ என்ன பண்றன்னு சொல்லு, நான் உன் கூட தைரியமா நிக்கிறேன். சரியா? புரிஞ்சுக்கிட்டியா? அப்படின்னு அவங்க மாமியார் தைரியம் கொடுத்ததும் அவ்வளவு தைரியமா இருங்குறா. பக்கத்து வீட்டுல போய் பழைய ஒரு வண்டிய வாங்கிட்டு வரா. அதுக்கப்புறம் அவளும் வீட்ல இருந்த பிரெட்ல வச்சு பிரெட் பீட்சா செஞ்சு விற்க ஆரம்பிக்கிறா. பிரெட் பீட்சாமா, பிரெட் பீட்சா வாங்கம்மா வாங்க. ருசியான பிரெட் பீட்சா வெறும் 40 ரூபாய் தான். வாங்க வாங்க. என்ன 40 ரூபாய்க்கு பிரெட் பீட்சாவா? அக்கா, உங்களுக்கு தெரியுமா, இந்த பிரெட் பீட்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை சாப்பிடறதுக்காகவே நான் வெளியூர்லாம் போய் சாப்பிட்டுருக்கேன் தெரியுங்களா? இப்போ என்னடானா இது நம்ம கிராமத்திலேயே வந்துருச்சுங்களா? நீங்க எனக்கு ஒன்று பண்ணி கொடுக்குறீங்களா? ஓகேவா? ஐயோ சார், பார்த்தா உங்களுக்கு பிரெட் பீட்சா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நீங்க இத சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க இத சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா சிட்டிக்கு போகவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பிரெட் பீட்சாவை அவ கொடுக்கறா. அவரும் சாப்பிட்டு பார்த்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அது மட்டும் இல்லாம அந்த பிரெட் பீட்சாவை பத்தி அவரு ஊரா போய் அந்த பிரெட் பீட்சா பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஊருக்காரங்க எல்லாருமே எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கணும்னே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ரொம்பவே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறா. அத்தை, நீங்க சொன்னது சரிதான். நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும் அத்தை. இந்தாங்க, இதான் இன்னைக்கு சம்பாதனை. இது நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நீயே வச்சுக்கோ. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ பிரெட் பீட்சா செஞ்சு வித்துக்கிட்டு இருப்பா. ரொம்பவே கஷ்டப்பட்டு அவ ரொம்பவே நல்லா சம்பாதிப்பா. அதுக்கப்புறம் ஒரு டூரிஸ்ட் கூட வந்து சாப்பிடுறாரு. வாவ், இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. நான் இவ்ளோ டேஸ்டா இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப நன்றி சார். அவளோட பிரெட் பீட்சா அந்த ஊர்ல மட்டும் இல்லாம நிறைய ஊர்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடும். அதுக்குன்னே எல்லா ஊர்ல இருந்தும் ஜனங்க அவளோட பிரெட் பீட்சா சாப்பிட வருவாங்க. ரொம்ப நல்லா சம்பாதிச்சு அவங்களோட நிலைமையே மாறிடும். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா ஒரு கடையே ஓபன் பண்ணி அவங்க நல்லா வாழ்ந்துட்டு வராங்க. Thanks for watching.